மஞ்சள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேற குற்றப்படுத்த சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் ஆவியை அடக்காம இருப்பீங்க சொல்லுங்க. அதுக்கு கூட கையை மனசு தாங்கப்பா, என்னை காப்பாத்துங்க. நான் கத்தியும் பார்க்கிறேன், கதறியும் பார்க்கிறேன், யாருக்கும் உட்காரவும் முடியல. செய்தி வேற பெருசு, 3 வார்த்தை தான் வருது. 3 வார்த்தைக்கு தான் போயிருக்கோம். இன்னும் வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஒரு உற்சாகமா இருந்தா தானே நம்மளுக்கும் சொல்ல முடியும். ஐயா நான் பேசுறது போர் அடிச்சா சொல்லிடுங்க, நான் பாசை எடுக்கிறேன். ஐயா போர் அடிக்குதுன்னா அப்படி லைட்டா கையை தூட்டு நான் கிளம்பிடுவீங்க. 3 வார்த்தைக்கு தான் சொல்லியிருக்கேன். சாந்தி நேருக்கு நேரா பேசுவோம். ஒன்றும் ஒளிமுறை அம்மா நீ சொல்லிடுமா, உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், முட்டை போடா உள்ள சொல்லணும். அப்படி சொன்னாவே தெரியும். ஆனா நீங்க யாரு மனசுலயுமே ஐயோ செய்தியை முடிங்கன்னு யாருமே யோசிக்கல. அப்படி எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அப்படியே உங்களுக்கு பெருமையா சொல்லி 2 நான் தான் முடியும்னு சொல்றேன். தயவு செய்து கொஞ்சம் லேட்டா செய்தி போற வரையும் இருங்க. ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகம் முடிச்சு இல்லைன்னா அல்ல சிலர் வேற தலையில கையடிச்சுட்டு இங்க சிக்கன் வீட்டுல ஃப்ரிட்ஜில் மட்டன் இருக்கியா ஏன் சிக்கனை பத்தி பேசுற, மட்டன் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ரைட். இப்ப அடுத்து உங்களுக்கு பிரியமான ஒரு செய்தி. உங்களுக்கு இப்ப என்ன செய்ய போறோம்? போராட்டங்களை எல்லாம் எடுக்கும். ஹல்லேலூயா. நல்ல காலம் பிறந்துட்டு நல்ல காலம் பிறந்துட்டு நல்ல காலம் பிறந்துட்டு என்ன யாராவது கேக்குறீங்களா? ஆனா நைட்டு 2 மணிக்கு நம்ம வீட்டுக்கு என்ன செய்தி சொல்றாங்கிறது கேட்கறதுக்கு கூட வராது. இருங்க சத்தம் போடாதீங்க. என்ன குடுப்பக்காரன் வந்திருக்கான். சரி ரைட். நம்ம வீட்டுக்கு என்ன சொன்னா? இருங்க அந்த வீட்டுல அடிப்பான். இந்த இடத்துல உன் கெட்டது நடக்க போகுது. ஹல்லேலூயா. இங்க சந்தோஷம், அங்க அரைக்கிறாய். எந்திரிங்க. குடுகுடுப்பான அடிச்சா அங்க சொல்லிட்டா என்ன சொல்ல, அங்க கெட்டது நடக்க போகுது. ஐயா சொல்ல வாங்க, ராஜ்குமார் இங்க வாங்க. ஐயா இங்க வாங்க. ஹலோ பாஸ்டர் வாங்க, மேல வாங்க, சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க, ஓடி ஏங்க கேட்டீங்களா? அந்த வீட்டுல கெட்டது நடக்க போகுதுங்க. நைட்டு புருஷன் 2 மணிக்கு என்னது அடுத்தவன் வீட்டுல எலவும் சொன்னத்தை சந்தோஷப்பட்டு நைட்டு தூங்குற புருஷனை எழுப்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நடக்குதுங்க. பார்த்ததே இல்லை, யாருக்குமே தெரியாது. சரி ரைட், எங்க ஊர்ல நடந்துச்சுங்க. ஏன் முன்னாடி எழுப்பா? உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியும். உடனே சிரிப்பீங்க. முன்னாடி குடுகுடுப்பு அடிச்சு எழுப்பலான்னு சொன்னா சிரிப்பு. நீங்க எல்லாம் குடுகுடுப்பு அடிச்சு யாரும் எந்திரிக்க வேலைன்னு சொல்லுங்க. அவன் சொல்லுவான் விழுந்துட்டு ரைட் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு வருவோம். நம்ம கதை என்ன? உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி. அவன் வீடு செத்துச்சு, என் வீட்டுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? நீங்க இன்னைக்கு இருக்கிறத விட இருக்க போறீங்க. எப்படி இருக்க போறீங்க? சரி என்ன செய்யணும்? காலையில வரலாம், முடிஞ்சு போச்சு. காலையில் ரைட் என்ன 1 கிலோ மிளகாய், 1/2 லிட்டர் எல்லாம் கேட்டதுதான். பாத்துங்க சாமி
நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வாங்கின டிக்கெட் பூரா கரெக்டா சொல்லிட்டு அடுத்து என்ன நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லல யாரும். அடுத்து என்ன சொல்லுவோம் நீங்களே சொல்லுங்க. கோழி ரைட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் வாங்க சீக்கிரம் சேர்த்து ரைட். ஐயா மிளகாத்தூள், கோழி, 1 லிட்டர் எண்ணெய், கோழி புடவை எல்லாம் 6000 ரூபாய். உண்மையில் இவ்வளவு சொல்லி அவன் வாங்கிட்டு போய் அவன் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வாங்கிட்டு காலையில போய் அவன் பொண்டாட்டி புள்ளியோட சாமனை சாப்பிட்டு நிம்மதியா இருப்பான். அவனும் வாழ்ந்துட்டு இருக்கான் ஜாலியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு வீணா போனாலு போன ஜாலியா சுத்தலாம். எங்க மகள் ரைட் நல்ல இப்ப நம்ம போனனாலும் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகணும். அவரை சுத்தி இருக்கிற இடம் பூரா நல்ல இடமா தான், வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி போயிட்டு வந்துடலாம். ஆனா அந்த ஆள் என்ன செய்யறாரு? சாப்பிடுறதில்ல, 10 நாள் சாப்பிடுறதில்ல. என்னையா பாசிங்க ஐயா கிடைக்கிறது என்ன ஊழியம் ஐயா? 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்றாரு, 40 நாள் பாசிங் போறாரு, அழுகிறாரு, கதறாரு, கர்த்தருடைய சமூகத்துல வரங்களை வாங்குறாரு. அவரு உங்கள்கிட்ட ஏங்க நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அதுவும் ஜெபம் பண்றதுங்க. ஐயோ இந்த சர்ச்சைக்கு இந்த காணிக்கையெல்லாம் கொடுங்கல, நீங்க கொண்டு போய் கோழியை கொடுக்குறீங்க, எண்ணெயை கொடுக்குறீங்க, அட இந்த கொட்டையில கொண்டாந்து போடுமான்னா அது அத செய்ய மாட்டேங்கிறீங்க. அததான் சொல்றேன். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணாதீர்கள். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்களேன். யாரு தீர்க்கதரிசி? சொல்ற வார்த்தை என்ன? ஒரே ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு டப்பா வச்சு தட்டிட்டு போயிட்டானா அவன் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு 5 வருஷம் பக்கத்து வீட்டுல இன்னும் சாவு விழுவில்லைன்னு சொல்லி அவன் ஆரோக்கியமா இருப்பான். ஐயோ இன்னைக்கு செத்துருவோம் நாளைக்கு செத்துருவோம் பக்கத்து வீட்டுக்காரனை யோசிச்சு நமக்கு சீக்கு வந்துடும். கவலை அவன் சாவலன்னு இங்கே கவலைப்பட்டு நமக்கு சுகர். இந்த பலிபீடத்தில் இருந்து நம்ம ஆரோக்கியராஜி பாஸ்டர் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்கறது. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. அவர் சொல்ற வார்த்தையை கேட்கணும். சின்ன பையன் தான், உங்களோட வயசான பையன், வயசு கம்மி, வாலிப வயதுல தேவன் தெரிஞ்சிருக்கார். அவர் சொல்ற வார்த்தையை கவனம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்துல இங்க இந்த ராஜபிரவர் வந்து ஒரு செய்தியை சொல்றாருன்னா அதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இனி நாங்க பாஸ்டர் சொல்றதையும் இந்த பலிபீடத்தில் இருந்து வர்ற வார்த்தைகளையும் நாங்க உதாசீனப்படுத்த மாட்டோம் சொல்றவங்கள கரங்களை தட்டி